This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லிலிட்டராது கம்பல்சரி நெல்லிக்காய் சாறு நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இதில் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இது பாரம்பரிய மருத்துவத்தில் இது அதிகமாக இது சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த நெல்லிக்காய் நம்ம சாராக கூட சாப்பிட்லாம், அந்த பொடியாக சாப்பிட்லாம், அந்த அப்படியே பச்சையாக கூட நம்ம சாப்பிடலாம், சரிங்களா? இத்தனையும் நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி இதன் மூலயமா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லிலிட்டராவது நீங்கள் நெல்லிக்காய் சாறு பருகிறதுனால உங்களுக்கு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திலையுமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதில் உள்ள வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால் எதிர்ப்பு மண்டலத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் செரிமான சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும், சரிங்களா? என்னென்ன நோய் எதிர்ப்பாற்றல், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தினமும் ஒரு 50 மில்லிலிட்டர் நம்ம நெல்லிக்காய் சாறு குடிக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்தி நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது முயற்சி பண்ணுது. அதேமாரி நம்ம செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நெல்லிக்காய் சாறு பார்த்தீங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இதில் சாறுகள் மற்றும் எண்ணம்சங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரும பளபளப்பு ரொம்ப ரொம்ப இதில் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நெல்லிக்காய் சாறு உங்கள் சருமத்திற்கு இயற்கையான பொலிவையே நம்மளுக்கு கொடுக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய சாறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையாகவே சரும பளபளப்பு ஏற்படுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீண்ட காலம் இயற்கை தோற்றத்தை மேம்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அன்றாடம் நம்ம நெல்லிக்காய் சாறு பருகுவது கரும்புலிகள், மூஞ்சில் கரும்புலிகள்லாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய சருமம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைமுடி, சரிங்களா? இந்த முடி பார்த்தீங்கன்னா முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நெல்லிக்காய் சாற்றில் உள்ள வைட்டமின் சி சத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுடியின் வேர்க்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை கொடுக்கும். அதேமாரி இது உங்கள் தலைமுடியை வலுப்படுத்தி அதற்கு பொலிவை கூட நம்மளுக்கு கொடுக்கறது. இது தலைமுடி உதிர்வு, பொடுகு மற்றும் இளமையில் நரைமுடி இதெல்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா? இந்த பிரச்சனைலாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது உதவி செய்யும். அதேமாதிரி இது தலைமுடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுவதற்குமே இந்த நெல்லிக்காய் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது உடலில் உள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கூட நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். அதாவது நெல்லிக்காய் சாறு தங்கள் உடலில் ரத்த சர்க்கரை அளவை இயற்கையான முறையிலேயே கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதேமாரி இது இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால இது நம்மளுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நார்மலாக கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இது முடிஞ்ச அளவுக்கு இது முயற்சி பண்ணும். அதாவது நெல்லிக்காய் சாறு நம்ம குடிக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை நம்மளுக்கு தருகிறது. உடலுக்கு தேவையான நீர் எவ்வளோ தேவைப்படுமோ அது எல்லாமே உறிஞ்சதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களின் எடை மேலாண்மையை உதவி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியம். உடலில் உள்ள கொழுப்புக்களை குறைத்து ரத்த அழுத்தத்தையும் குறைத்து நெல்லிக்காய் உங்கள் இதயத்தையே பாதுகாக்க உதவுகிறது. இதனால் உங்களுக்கு இதய நோய்கள் ஏற்படும் ஆபத்து தடுக்கப்பட்டு இதன் மூலயமா ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்காக இது முயற்சி பண்ணும். இது ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த நெல்லிக்காய் முயற்சி பண்ணுகிறது. அதேமாதிரி நெல்லிக்காயில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களும் குறிப்பாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது நெல்லிக்காய் சாத்தில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களும் குறிப்பாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மூளை ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களின் கவனிக்கும் திறனை கூட இதன் மூலயமா மேம்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலயமா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அதாவது நெல்லிக்காய் சாறில் உள்ள கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா செல்கள் நச்சுக்களை சேதமடைவதை தடுத்து ஆல்கஹால் உட்கொள்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்கிறது, சரிங்களா? ஸோ அதை குடிக்கிறவங்களுக்கு கூட நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதன் மூலயமா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இத்தனை இருக்குது இந்த நெல்லிக்காயில். ஸோ இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? தேங்க்யூ.